7th தேர்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 30. ஒரு பள்ளியில் 75 மாணவர்கள் தேர்வு எழுதினர். அவர்களில் 72 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாதவர்களின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியானது தாங்க. ஃபஸ்ட்டு மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை எழுதிக்கலாம். மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை என்னன்னு கொடுத்துருக்காங்க, 75ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து தேர்ச்சி பெறாதவர்கள் சதவீதம் தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு தேர்ச்சி பெற்றவர்கள் எத்தனைங்க, 72. மொத்த மாணவர்கள் 75, தேர்ச்சி பெற்றவர்கள் 72. 75லேருந்து 72 கழிச்சா நம்மளுக்கு தேர்ச்சி பெறாதவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி தெரியும். தேர்ச்சி பெறாதவர்கள் எத்தனை பேருங்க, 3 பேர். அடுத்தது இங்கே கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, தேர்ச்சி பெறாதவர்கள் சதவீதம் தான் கேட்குறாங்க. சதவீதத்துக்கு என்ன பண்ணுங்க, மொத்த மாணவர்கள் 75 இன்ட்டு சதவீதம் தெரியல x/100 தேர்ச்சி பெறாதவர்கள் எத்தனைங்க, 3 பேர். இப்போ எக்ஸ் இந்த சைடு வச்சுட்டு நம்பர்ஸ்லாம் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். 3 இன்ட்டு இந்த 100 அந்த சைடு போனால் மேலே போயிருங்க, 100/75. இப்போ கேன்சல் பண்ணி போடலாம். 75 25ஆல் 3 25 75. அதே மாதிரி 100ஆல் கேன்சல் பண்ணலாம், 4 வரும். அடுத்தது 1 3 3 1 3. அப்போ x=4. அப்போ 4%. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ஈஸியாக போட்டுடலாங்க. இப்போ தேர்ச்சி பெற்றவர்கள் சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா, என்ன பண்ணுங்க, அந்த 72 மாணவர்களுக்கான பர்சன்டேஜை கண்டுபிடிச்சி போட்டால் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கிடைச்சிருங்க. கீழே பாருங்கள், இதே மாடல் இன்னொரு சமம். ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். 322 பேர் சிறுவர்கள் எனில் சிறுமிகளின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிறுமிகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். மொத்த மாணவர்கள் எத்தனைங்க, 560. சிறுவர்கள் 320. இது ரெண்டையும் கழிச்சு போட்டோம்னா சிறுமிகள் எத்தனை அப்படின்னு எண்ணிக்கை நம்மளுக்கு கிடைச்சிருங்க. அந்த எண்ணிக்கையை வச்சுட்டு பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாங்க. கண்டுபிடிச்சி ஆன்சர் என்ன வரும்னு கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஸ்கூல் புக் சம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.